வணக்கம். ஒரே கிளாஸ் ரூம்ல சில குழந்தைங்க டீச்சர் சொல்றத சட்டுன்னு புடிச்சுக்கிறதையும், மத்த சில குழந்தைங்க அதே விஷயத்த புரிஞ்சுக்க ரொம்ப சிரமப்படுறதையும் நீங்க கவனிச்சிருக்கீங்களா? ஒருத்தரை திறன்மிகுன்னும் இன்னொருத்தரை பின்தங்கியவர்னும் எதை வச்சு நம்ம சொல்றோம்? இன்னைக்கு ஆசிரியர் தகுதி தேர்வுக்காக நீங்க சேகரிச்சிருக்க உளவியல் பாடக்குறிப்புகளை வச்சு இந்த கேள்விகளுக்கு பின்னால இருக்கிற உளவியல் உலகத்தை சும்மா ஆழமா அலச போறோம். அதாவது நுண்ணறிவுனா என்ன, அதை எப்படி அளவிடுறாங்க, அப்புறம் இந்த திறன்மிகு மெதுவாக கற்போர் மாதிரி வார்த்தைகளுக்கு பின்னால இருக்கிற உண்மையான அர்த்தம் என்னன்னு புரிஞ்சுக்கிறது நம்ம நோக்கம். ஆமா, நம்மகிட்ட இருக்கிற இந்த குறிப்புகள் பல வருஷங்களா உளவியலாளர்கள் செஞ்ச ஆய்வுகளோட ஒரு தொகுப்பு. இது வெறும் கருத்துக்கள் இல்ல, குழந்தைகளோட கற்றல் திறனை புரிஞ்சிக்க உருவாக்கப்பட்ட சில கட்டமைப்புகள், ஒரு வரைபடம் மாதிரின்னு சொல்லலாம். சரி, அப்போ ஆரம்பிக்கலாம். நம்ம பொதுவா அறிவு, புத்திசாலித்தனம்னு நிறைய வார்த்தைகளை பயன்படுத்துறோம். ஆனா ஒரு உளவியலாளரோட பார்வையில நுண்ணறிவு, அதாவது இன்டெலிஜென்ஸ்னா அது சரியா என்ன? இதுல தான் ஒரு சுவாரஸ்யமான விஷயமே இருக்கு. ஏன்னா இதுக்குன்னு ஒரு நிலையான வரையறை கிடையாது. ஆல்ஃபிரட் பினே மாதிரி ஆரம்பகால உளவியலாளர்கள் என்ன சொன்னாங்கன்னா, நுண்ணறிவுங்கிறது பகுத்தறிந்து சிந்திக்கிறது, சரியா முடிவெடுக்கிறது, அப்புறம் சுயமா ஒரு விஷயத்தை முன்னெடுக்கிறது, இந்த மாதிரி திறன்களோட தொகுப்பு தான் சொன்னாரு. ஓ, அப்படி என்றால் பள்ளிக்கூடத்துல நல்லா படிக்கிறது மட்டும்தானா நுண்ணறிவு? அதுதான் இல்ல. வெக்ஸ்லர் மாதிரி மத்த உளவியலாளர்கள் இதை இன்னும் கொஞ்சம் விரிவா பார்க்கறாங்க. அவர் என்ன சொல்றாருன்னா, நுண்ணறிவுங்கிறது ஒருத்தர் தன்னோட நோக்கத்தோட செயல்படுறது, பகுத்தறிவோட சிந்திக்கிறது, அப்புறம் ரொம்ப முக்கியமா தன் சூழலை திறம்பட கையாள்றது. சூழலை கையாள்வதா? அது எப்படின்னு கொஞ்சம் விளக்க முடியுமா? அதாவது ஒரு புது ஊருக்கு போறோம், இல்ல ஒரு புது வேலைக்கு சேர்றோம்னு வச்சுக்கோங்க. அங்க இருக்கிற சவால்களுக்கு ஏத்த மாதிரியே நம்மள மாத்திக்கிட்டு எப்படி ஜெயிக்கிறோம் பாருங்க. அதுவும் நுண்ணறிவோட ஒரு பகுதி தான் அவர் சொல்றாரு. சரி சரி, புரியுது. அப்ப இது வெறும் புத்தக அறிவு சம்பந்தப்பட்டதில்ல, நிஜ வாழ்க்கையில வர பிரச்சனைகளை சமாளிக்கிற திறனும் இதுல அடங்கும். ஆனா இவ்ளோ சிக்கலான ஒரு விஷயத்த எப்படி ஒரு எண்ணுக்குள்ள அடக்கி அளக்க முயற்சி பண்றாங்க? இங்கேதான் இந்த ஐக்கியூங்கிற விஷயம் வருது இல்லையா? மிகச் சரியான கேள்வி. இதுதான் இந்த துறையில இருக்கிற ஒரு பெரிய சவாலும் கூட. நுண்ணறிவு ஈவு, அதாவது இன்டெலிஜென்ஸ் கோஷன்ட், சுருக்கமா ஐக்கியூன்னு சொல்றோம். இது ஒரு முயற்சி தான். அதுக்கு பின்னால இருக்கிற ஐடியா ரொம்ப சிம்பிள். ஒரு குழந்தையோட மன வளர்ச்சி, அதாவது அவங்களோட புரிஞ்சுக்கிற திறன், அவங்க வயசுக்கு ஏத்த மாதிரி இருக்கா, வேகமா இருக்கா, இல்ல மெதுவா இருக்கான்னு பாக்குறது தான். அதுக்கு ஏதோ ஃபார்முலா எல்லாம் இருக்குமே? ஆனா IQ is equal to MACI by 100ன்னு சொல்லுவாங்க. ஆனா அந்த சூத்திரத்தை விட அதுக்கு பின்னால இருக்கிற கருத்தை புரிஞ்சுக்கிறது தான் முக்கியம். உதாரணத்துக்கு, ஒரு 8 வயசு குழந்தையோட மன வளர்ச்சி ஒரு 10 வயசு குழந்தையோட அளவுக்கு இருக்குன்னு வச்சுப்போம். அப்போ அவங்களோட மன வயது 10, ஆனா நிஜமான வயது 8. இவங்களோட IQ சராசரியை விட அதிகமா இருக்கும். இதுவே உல்டாவா இருந்தா IQ குறைவா இருக்கும். இதுதான் அடிப்படை. ஓகே, இந்த நம்பரை வச்சு என்ன பண்றாங்க? இந்த எண்ணை வச்சு ஒரு அளவுகோல்ல வகைப்படுத்துறாங்க. உங்க குறிப்புகள்ல இருக்கிற மாதிரி 140க்கு மேல ஐக்கியூ இருந்தா அவங்கள மேதைகள்னும், 120லேருந்து 139 வரை இருந்தா மீத்திறன் மிக்கவர்கள்னு சொல்றாங்க. அப்போ சாதாரண மக்கள்? உலகத்துல பெரும்பாலான மக்கள், அதாவது ஒரு 60% பேர் 90லேருந்து 109க்குள்ள வர்ற சராசரி பிரிவுல தான் இருப்பாங்க. சரி, அந்த அளவுகோலோட மறுபக்கம், அதாவது குறைவான மதிப்பெண்கள் பத்தி என்ன சொல்லப்பட்டிருக்கு? 80லேருந்து 89 வரைக்கும் ஐக்கியூ இருக்கிறவங்கள பின்தங்கியவர்கள், அல்லது இன்னும் பொருத்தமா சொல்லணும்னா மெதுவாக கற்போர், அதாவது ஸ்லோ லேர்னர்ஸ்னு குறிப்பிடுறாங்க. 70க்கு கீழே போகும்போது அந்த கால மருத்துவ வகைப்பாடுகள்ல சில கடுமையான வார்த்தைகள் பயன்படுத்தப்பட்டுச்சு. ஆனா இன்னைக்கு நாம அந்த வார்த்தைகளை பயன்படுத்துறது இல்ல. ஆமா, அது ரொம்ப முக்கியம். ஆமா, அது அறிவுசார் குறைபாடுன்னு இன்னும் மரியாதையான அறிவியல் பூர்வமான முறையில புரிஞ்சுக்கிறோம். ஒரு நிமிஷம், இந்த எண்களையும் வகைப்பாடுகளையும் கேட்கும்போது ஒரு சின்ன நெருடல் வருது. இது நல்ல நோக்கத்துக்காக செஞ்சிருந்தாலும் இது இயல்பாவே குழந்தைங்களை முத்திர குத்துறதுக்கு வழிவகுத்துடாதா? மிக மிக முக்கியமான ஒரு கவலை இது. நீங்க சொல்றது 100க்கு 100 சரி. அதனாலதான் இப்ப இருக்கிற உளவியலும் கல்வியலும் இந்த எண்களை ஒரு கருவியா மட்டும் பார்க்க சொல்லுது, ஒரு தீர்ப்பா இல்ல. ஒரு கருவியா? ஆமா, ஒரு குழந்தைக்கு காய்ச்சல்னா தெர்மாமீட்டர் 102 டிகிரின்னு காட்டும். அந்த எண் காய்ச்சலை கண்டுபிடிக்க உதவுதே தவிர அந்த குழந்தைய ஒரு 102 டிகிரி நோயாளின்னு முத்திர குத்த இல்ல. அருமையான உதாரணம். அது மாதிரி தான் ஐக்கியூவும். ஒரு குழந்தையோட கற்றல் தேவைகளை புரிஞ்சுக்கிட்டு அவங்களுக்கு தேவையான கூடுதல் கவனத்தையும் சரியான ஆதரவையும் கொடுக்கறதுக்கான ஒரு தொடக்க புள்ளி, அவ்வளவுதான். ரொம்ப தெளிவா இருக்கு. சரி, அப்போ அந்த அளவுகோலோட உச்சியில இருக்கிற திறன்மிகு குழந்தைய பத்தி பேசுவோம்.
அதிக ஐக்கியூ மட்டும் இருந்தா போதுமா ஒரு குழந்தை திறன்மிகு ஆகிட? இல்ல, அதிக ஐக்கியூ அந்த படத்தோட ஒரு பகுதி மட்டும்தான். திறன்மிகு குழந்தைகள் கிட்ட இருக்கிற இன்னொரு முக்கியமான குணம் அவங்களோட ஆக்கத்திறன், அதாவது கிரியேட்டிவிட்டி. இதை விளக்குறதுக்கு கில்ஃபோர்டுங்கிற உளவியலாளரோட சிந்தனை வகைகள் பத்தின கருத்து ரொம்ப உதவியா இருக்கும். குவி சிந்தனை, விரி சிந்தனை, அத பற்றி தானே பேசுறீங்க? கரெக்ட், சரியா சொன்னீங்க. அவரு 2 வகையான சிந்தனைய பத்தி பேசுறார். ஒன்னு குவி சிந்தனை, அதாவது கன்வர்ஜென்ட் திங்கிங். அது என்ன? ஒரு கேள்விக்கு இருக்கிற ஒரே ஒரு சரியான பதில கண்டுபிடிக்கிறது. உதாரணத்துக்கு, தமிழ்நாட்டின் தலைநகரம் எதுன்னு கேட்டா சென்னையில சொல்றது. நம்ம ஸ்கூல் சிஸ்டம் பெரும்பாலும் இதுக்கு தான் முக்கியத்துவம் கொடுக்குது. அப்போ விரி சிந்தனைங்கிறது? அது இதுக்கு நேரெதிர், டைவர்ஜென்ட் திங்கிங். ஒரு பிரச்சனைக்கு பலவிதமான வித்தியாசமான புது புது தீர்வுகளை உருவாக்குறது. இதுக்கு ஒரே ஒரு சரியான பதில் கிடையாது. ஓ, அப்போ ஒரு செங்கலை வச்சு என்னெல்லாம் செய்யலான்னு கேட்டா வீடு கட்டலான்னு மட்டும் சொல்றது குவி சிந்தனை. ஆமா, ஆனா அதையே பேப்பர் வெயிட்டா யூஸ் பண்ணலாம், கதவுக்கு முட்டு கொடுக்கலாம், அத பொடி பண்ணி கோலம் போடலாம், தற்காப்புக்கு பயன்படுத்தலான்னு பல பதில்களை சொல்றது விரி சிந்தனை. நான் சொல்றது சரி? மிகச் சரியா புரிஞ்சுக்கிட்டீங்க. பிரமாதம். இந்த விரி சிந்தனை திறன் தான் திறன்மிகு குழந்தைகள்கிட்ட அதிகமா காணப்படும். அதனால தான் அவங்க புதுசா யோசிக்கிறாங்க, புதுசா கண்டுபிடிக்கிறாங்க. அது மட்டும் இல்லாம உங்க குறிப்புகள்ல சொல்ற மாதிரி இந்த குழந்தைகள் ரொம்ப ஆர்வம் கொண்டவங்களா, விடாமுயற்சியோட சுதந்திரமா செயல்பட விரும்புறவங்களா இருப்பாங்க. ஒரு பக்கம் இப்படி புதுமையாவும் வேகமாவும் சிந்திக்கிற திறன்மிகு குழந்தைகளை பத்தி பேசும்போது இயல்பாவே இன்னொரு கேள்வி வருது. நாம மெதுவாக கற்போர்னு சொல்ற குழந்தைங்களோட உலகத்தை உளவியல் எப்படி பாக்குது? அந்த பின்தங்கியவருங்கிற வார்த்தையே கேட்க ரொம்ப பாரமா இருக்கு. உண்மைதான். அந்த வார்த்தையே இன்னைக்கு பெரும்பாலும் தவிர்க்கிறாங்க. மெதுவாக கற்போர்ங்கிறதான் சரியான சொல். இங்க நாம ஆழமா புரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்னன்னா, இது அவங்களோட அறிவையோ திறமையோ குறைச்சு மதிப்பிடுற சொல் இல்ல. இது அவங்களோட கற்றல் வேகத்தை குறிக்கிற ஒரு சொல், அவ்வளவுதான். அவங்களுக்கு கொஞ்சம் அதிக நேரம் தேவைப்படும், அப்படிதானே? ஆமா, ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்க அவங்களுக்கு சராசரியை விட கொஞ்சம் ఎక్కువ நேரம் தேவைப்படலாம். சரி, நுண்ணறிவு மட்டும்தான் இதுக்கு காரணமா? இல்ல வேற ஏதாவது காரணிகளும் இருக்கா? இதுதான் இங்க மிக முக்கியமான பாயிண்ட். ஒரு குழந்தையோட கற்றல் வேகம் குறைவா இருக்கிறதுக்கு அவங்களோட ஐக்கியூ மட்டும்தான் காரணம்னு நம்ம முடிவுக்கு வந்துட்டா அது ஒரு பெரிய தப்பு. அவங்களோட சூழல், அவங்க வளர்ற விதம், இது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பங்கு வகிக்குது. உங்க குறிப்புகள்ல பொருத்தப்பாடின்மை, நெறிப்பிரல் நடத்தை பத்தி சொல்ற பகுதிகள் இது தெளிவா விளக்குது. ஆமாம், குடும்ப சிக்கல்கள், வறுமை மாதிரி விஷயங்கள் அதுல குறிப்பிடப்பட்டிருந்துச்சு. ஆம், நீங்களே யோசிச்சு பாருங்க. தினமும் வீட்ல சண்டைய பார்க்குற ஒரு குழந்தை, இல்ல வறுமை காரணமா சரியான சாப்பாடு இல்லாத ஒரு குழந்தை, இவங்களோட கவனம் எப்படி படிப்புல நிக்கும்? குடும்பத்துல வர்ற மனமுறிவு, சமூக போராட்டங்கள், இதெல்லாம் ஒரு குழந்தையோட மனசுல ஆழமான காயங்களை உண்டாக்கி அவங்களோட கற்றல் திறனை நேரடியா பாதிக்கும். அப்போ ஒரு குழந்தைக்கு லேபிள் பண்றதுக்கு முன்னாடி அவங்களோட உலகத்தை நாம புரிஞ்சுக்கணும். கரெக்ட். அவங்களுக்கு மெதுவாக கற்பவர்னு முத்திர குத்துறதுக்கு முன்னாடி அவங்க சூழலை, அவங்க சந்திக்கிற பிரச்சனைகளை நம்ம புரிஞ்சுக்கிறது ரொம்ப அவசியம். பல சமயம் சூழலை சரி செஞ்சாலே போதும், குழந்தையோட கற்றல்ல பெரிய முன்னேற்றம் தெரியும். இது ரொம்ப ஆழமான கருத்து. இது இயல்பாவே உளவியலோட அந்த பழமையான கேள்விக்கு நம்மள கூட்டிட்டு போகுது. அதாவது, இந்த நுண்ணறிவு வேறுபாடுகள் பிறப்பிலேயே வருதா, இல்ல வளரும் சூழலால உருவாக்கப்படுதா? மரபா, சூழ்நிலையா? நேச்சர் வர்சஸ் நர்ச்சர். இது உளவியல்ல ஒரு முடிவே இல்லாத விவாதம். ஆனா உங்க குறிப்புகள்ல இருக்கிற தரவுகள் இதுக்கு ஒரு தெளிவான சமநிலையான பதில கொடுக்குது. உண்மை என்னன்னா, இது மரபு அல்லது சூழ்நிலைங்கிற கேள்வி இல்ல. இது மரபும் சூழ்நிலையும் எப்படி ஒன்னா சேர்ந்து வேலை செய்யுதுங்கிறது தான். அத கொஞ்சம் விளக்க முடியுமா? நிச்சயமா. மரபு, அதாவது ஹெரிடிட்டி, ஒருத்தரோட திறனுக்கான ஒரு எல்லைய, ஒரு பொட்டன்ஷியலை நிர்ணயிக்குது. ஆனா அந்த எல்லையை ஒருத்தர் எந்த அளவுக்கு அடைவாருங்கிறத அவரோட சூழ்நிலை தான் முடிவு பண்ணுது. உங்க குறிப்புகள்ல இருக்கிற ஒத்த இரட்டையர்கள் பத்தின ஆய்வு இதுக்கு ஒரு சூப்பரான உதாரணம். ஆமா, அத படிச்சேன். அது ரொம்ப சுவாரஸ்யமா இருந்துச்சு. ஒத்த இரட்டையர்களுக்கு 100% ஒரே மாதிரி மரபணுக்கள் இருக்கும். அப்படிப்பட்ட இரட்டையர்கள் ஒரே குடும்பத்துல ஒரே சூழல்ல ஒன்னா வளர்க்கப்படும் போது அவங்களோட ஐக்கியூ மதிப்பெண்களுக்கு நடுவுல இருக்கிற தொடர்பு, கார்லேஷன் சொல்லுவோம், அது 0.90 அளவுக்கு ரொம்ப அதிகமா இருக்கு. அதாவது கிட்டத்தட்ட ஒரே மாதிரி இருக்காங்க. ஆமா ஆமா. அனல பிளந்ததுக்கு அப்புறம் பிரிச்சுட்டா. அங்கதான் விஷயமே மாறுது. அதே மாதிரி
ஒரே மரபணுக்களோட பிறந்து ஆனா வேர்வேறு குடும்பங்கள்ல வேர்வேறு சூழல்கள்ல பிரிச்சு வளர்க்கப்பட்ட ஒத்த இரட்டையர்களோட ஐக்கியூ தொடர்பு கணிசமா குறைஞ்சிடுது. ஓ. இதிலிருந்து நாம என்ன புரிஞ்சுக்கணும்? மரபணுக்கள் ஒருத்தரோட திறமைக்கான ஸ்டார்டிங் லைனை மட்டும்தான் முடிவு பண்ணுது. ஆனா அவங்க அந்த பந்தயத்துல எவ்வளவு தூரம் ஓடுவாங்க, எப்படி ஓடுவாங்க, எங்க முடிப்பாங்கங்கிறத தீர்மானிக்கிறது அவங்க ஓடுற அந்த தளம், அதாவது அவங்க வளர்ற சூழல் தான். அருமை. மரபு ஒரு வரைபடத்தை கொடுக்குது. ஆனா அந்த வரைபடத்தை வச்சு எவ்வளவு சிறப்பான கட்டடத்தை கட்ட முடியுங்கிறத சூழல் தான் தீர்மானிக்குது. மிக சரியா சொன்னீங்க. அதுதான் இதோட சாராம்சம். அப்படியானால் இன்னைக்கு நாம இந்த உளவியல் குறிப்புகள் வழியா ஒரு பெரிய பயணத்தையே போயிருக்கோம். நுண்ணறிவுன்னா என்னங்கிறதுல ஆரம்பிச்சு அத அளக்க முயற்சி பண்ற ஐக்யூ, திறன்மிகு குழந்தைகளோட ஆக்கத்திறன், மெதுவா கத்துக்கிற குழந்தைகளோட உளவத்தை புரிஞ்சிக்க வேண்டிய அவசியம், கடைசியா மரபும் சூழ்நிலையும் ஆடுற இந்த அழகான நடனம் வரைக்கும் பல விஷயங்களை அலசிட்டோம். சரி, இது எல்லாத்தையும் வச்சு பார்க்கும்போது கடைசியா நம்ம என்ன புரிஞ்சுக்கணும்? இந்த பாடக்குறிப்புகளோட உண்மையான நோக்கம் குழந்தைகளை வகைப்படுத்தி அவங்கள சில பெட்டிகளுக்குள்ள அடைக்கிறதில்ல. அதுக்கு பதிலா ஒவ்வொரு குழந்தையும் ஒரு தனித்துவமான மலருங்கிறத புரிஞ்சுக்கிறது தான். சில பூக்கள் வேகமா பூக்கலாம், சிலதுக்கு கொஞ்சம் கூடுதல் நேரம் தேவைப்படலாம். சரிதான். சிலதுக்கு அதிக வெயிலும் சிலதுக்கு நிழலும் தேவைப்படலாம். இந்த வகைப்பாடுகள் எல்லாம் ஒவ்வொரு குழந்தைக்கும் என்ன மாதிரியான கவனிப்பு தேவைன்னு புரிஞ்சுக்க உதவுற ஒரு தோட்டக்காரரோட குறிப்புகள் மாதிரி தான். இந்த லேபிள்கள் ஒரு பயணத்தோட தொடக்கப்புள்ளி தானே தவிர அது ஒருபோதும் ஒரு குழந்தையோட முடிவா இருக்க முடியாது, இருக்கவும் கூடாது. இந்த உரையாடலை முடிக்கிறதுக்கு முன்னாடி நீங்க யோசிக்கிறதுக்காக ஒரு கேள்வி. இந்த குறிப்புகள் எல்லாம் குழந்தைங்கள அவங்க ஸ்கூல் படிக்கிற காலத்துல எப்படி புரிஞ்சுக்கிறதுன்னு பேசுது. ஆனா இந்த குழந்தைங்க வளர்ந்து பெரியவங்களா ஆகும்போது என்ன நடக்குது? திறன்மிகு அல்லது மெதுவாக கற்பவர்னு பள்ளிப் பருவத்துல ஒருத்தர் மேல விழுகிற அந்த முத்திரை வகுப்பறையை விட்டு வெளியே வந்த பிறகும் ஒருத்தரோட தன்னம்பிக்கையும் அவங்க வாழ்க்கையில தேர்ந்தெடுக்கிற பாதையையும் அவங்க தங்களை பத்தி உருவாக்கிக்கிற கதையும் எப்படி தொடர்ந்து பாதிக்குதுன்னு நீங்க நினைக்கிறீங்க? யோசிச்சு பாருங்க.